நிறைய பேர் தனுஷ் சாரை கேட்டுட்டே இருப்பாங்க, உங்க உடம்பு மாதிரி இருக்கணும் சார், எவ்வளவு சாப்பிட்டு மீசியா வழிச்சா இப்பயும் போய் ஸ்கூல் பையனா நடிச்சிட்டு இருக்கீங்க சார்ன்ற மாதிரி இருக்கு. அது ஃபுட் டிசிப்ளின் ரொம்ப ஜாஸ்திங்க. ஓ ஓகே. 4 பேருக்குமே அதுல அவருக்கு ரொம்ப அவர்தான் நம்பர் 1. ஃபுட் டிசிப்ளின் ரொம்ப ஜாஸ்தி. பார்த்து சாப்பிடுவாரு. இப்போ தனுஷ் சார் பத்தி பேசினனால நான் இதை கேட்குறேன். உங்க கழுத்துலயும் அந்த ருத்ராட்சம் வந்து பார்க்க முடியுது. ஸோ போத் ஆஃப் யூ ஆர் அந்த ருத்ராட்சம் ஃபேன்ஸா, சிவன் ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? இது வந்து நான் முதல்லலாம் போட்டுக்கல ஆக்சுவலி. இவர் தனுஷ் தம்பி வந்து அவர் வந்து ரொம்ப வருஷமாகவே அவர் வந்து இஸ் அ ஃபாலோவர் ஆஃப் சிவா. தேர் வில் பி அ காலிங். அது வந்து அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எங்கேயோ நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராட்சம்ன்றது நம்மளை தேடி வரும். அந்த மாதிரி எனக்கு தேடி வந்தப்போ நான் போட்டதான். அவங்கள யாரையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இல்லை நெட்டை பார்த்தோ அப்படி இல்லை. த டிவைன் காலிங் வில் கம். அதில் நம்பிக்கை இருந்தால் அது கட்டாயம் வரும். வரும்போது அது உங்களுக்கு வந்து சேரும். நான் ஒரு விஷயம் செய்கிறேன், எனக்காக நீங்கள் அதை உதவி செய்யுங்க. கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ உங்கள் மகள் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபீஸ் கட்டுங்க, நான் டாக்டர் ஆகிடுவோம்மா. அந்த ஒரு நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் தன்னுடைய குழந்தைகள் மேலே வைக்கிறது ஒரு தாயா? அது எனக்கு அவங்க படிக்க போகும்போது எனக்கு அவங்க மேலே பெரிய நம்பிக்கை. என் குழந்தைங்க படித்து முன்னேறி வந்துடுவாங்கங்கிறது அதை விட பெரிய நம்பிக்கை. நான் அவங்கள பற்றி எதுவும் தப்பாக நினைக்காம அவங்க வளர்ந்து வரணும். அவங்க கரெக்டாக எனக்கு ஆசை இருந்தது உங்கள் டாக்டர் ஆகணும்னு சொல்லி படிக்கும்போது. அப்போ அவங்க ராமச்சந்திர அவளுக்கு கேட்டாருங்கம்மா அவங்க பிள்ளை டாக்டர் ஆகிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வச்சு படிக்க வைக்கணும் எந்த பெற்றோராக இருந்தாலும். ஆஹா ஆஹா, பிள்ளைங்க மேலே பிளைண்டாக ஒரு ட்ரஸ்ட் வச்சு படிக்க மட்டும் வச்சுட்டோம், இவ்வளோ தூரம் அவங்க ஷைன் ஆகிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னேன். மம்மிக்கும் டேடிக்கும் நடுவில் வந்து நின்றுட்டு நீங்கள் வந்து அவங்கள ஒரு டைட் ஹக் கொடுத்துட்டீங்கன்னா பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எஸ், ஆஸ் அ டாக்டராக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய நம்ம சினிமா சார்ந்த அந்த விஷயம்லாம் பேசிட்டோம். ஒரு டாக்டராக உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய உடலை பற்றி சொல்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய ஒரு டேபு டாப்பிக்காக பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேச மாட்டாங்க, வெளிப்படையாக பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க. இப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து மாறி இருக்குது, எதில் இன்னும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆக வேண்டியது இருக்குது? விமன் இப்போ இருக்க விமன் வந்து தே ஆர் ஆல்ரெடி வெரி வெல் அவேர் அண்ட் ப்ரிப்பேர்ட். அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்குது, நிறைய தெளிவே இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனும் அப்படி முன்னாடி மாதிரி டாக்டர்கிட்ட போனால் தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ன்றது கிடையாது. ஸோ எல்லாத்த பற்றியுமே ஒரு புரிதல் எல்லா விமென்க்குமே இப்போ முன்னாடி விட ஜாஸ்தி இருக்குது. டயட் இல்லை, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கட்டும், அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எப்போ மெடிக்கல் விஷயங்களில் எல்லாத்துலேயுமே அவேர்னஸ் இருக்குது. இதுக்கு மேலே புரிதல் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான். அகெயின் அது வந்து 1% ஆஃப் த பீப்புளுக்கு தேவைப்படுது, 1% ஆஃப் த பீப்புளுக்கு டெஃபினெட்லி பெரிய பர்சன்டேஜ்க்கு அவேர்னஸ் நல்லாவே இருக்குது.